ரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய தேவன் தியானத்திற்கு என்று கொடுத்த ஒரு வார்த்தை, சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனமும் 23வது வசனமும். சங்கீதம் 118வது அதிகாரம் 22, 23வது வசனமும். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு வீடு கட்டுவோமானால் அந்த வீட்டிற்கு முக்கியமாக போடப்படுகிற ஒன்று ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் சரியாக இருந்தால்தான் நீண்ட நாட்களுக்கு அந்த வீடும் சரியாக இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு மனிதனை சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் இருந்தார். ஆமென். சகோதரர்கள் இருந்தார்கள், தாயும் தகப்பனும் உண்டு. ஒரு நாள் ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு சொப்பனம். அந்த எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போவதையும் இந்த யோசேப்புக்கு முன்பதாக அநேகர் வணங்குகிறதை குறித்து ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த யோசேப்பு இந்த சொப்பனத்தை, இந்த தரிசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தன் சகோதரர்கள் மத்தியிலே, தாய் தகப்பன் மத்தியிலே அறிவித்த உடனேயே பகைமை உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது. இவனுக்கெல்லாம் நாங்கள் வணங்க வேண்டிய ஒரு காலம் வருமோ என்று சொல்லி இந்த யோசேப்புக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும்புகிறது. ஆமென். யோசேப்பை இப்போ ஒதுக்க ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்கள் குறிப்பாக யோசேப்பை ஒதுக்குகிறார்கள். இப்படி ஆகிலும் யோசேப்பையும் யோசேப்பனுடைய தரிசனத்தையும் முடித்து கட்ட வேண்டும். யோசேப்பை முடித்து கட்டினால் யோசேப்புடைய தரிசனம் முடிந்து போகும் என்று சொல்லி யோசேப்பை கொன்று போடுவதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். பல இக்கட்டுகளை யோசேப்பு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. தரிசனம் நிறைவேற கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த யோசேப்பு பல இக்கட்டுகளை சந்திக்கிறார். குழியில் தூக்கி போடுறாங்க, போர்த்திபாருக்கு விற்கிறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போடுறாங்க. சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் யோசேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கிறார். யோசேப்பு திரும்ப ஒரு அதிகாரியை கர்த்தர் மாற்றுகிறார். பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யோசேப்பை ஒதுக்கினாலும், யார் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தருகிற ஒரு திராட்சை செடி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ ஜனமே, யார் உங்களை ஒதுக்கினாலும், யார் உங்களை புறம்பே தள்ளினாலும், யார் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பை போல ஆமென் கனி தருகிற திராட்சை செடியாக, யோசேப்பை போல உண்மை உள்ள மனிதனாக நீங்கள் வாழுவீர்களானால் ஆகாது என்று தள்ளின உங்களை கர்த்தர் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். ஆகாது என்று தள்ளின உங்களை தேசத்தில் பயன்படுகிறவர்களாய் மாற்றப் போகிறார். ஒருவேளை குடும்பத்தார் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஒருவேளை சகோதரர்கள் ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயம் ஒதுக்கி இருக்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி, நீங்கள் முன்னுக்கு வர விடக்கூடாது என்று சொல்லி, வேலையில் ஒரு உயர்வு வரவிடக்கூடாது என்று சொல்லி, பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை ஒதுக்கி இருக்கலாம். பல வழியிலே உங்களை தாக்கி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தெய்வ சமூகத்தில் உண்மையாயிருங்கள், தெய்வ சமூகத்தில் மண்டியிடுங்கள், தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆகாது என்று தள்ளின மூலை கல்லை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் என்றால், ஆகாது என்று தள்ளின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் என்றால், நிச்சயம் உங்களை மாற்றப் போகிறார், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், நிச்சயம் உங்களை பயன்படுத்த போகிறார். அதுதான் சங்கீத புஸ்தகத்திலே தாவீது ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக
சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. சத்துருக்களுக்கு முன்னதாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க. அது கர்த்தராலே ஆயிற்று. இது உங்களால் அல்ல, உங்கள் திறமையினால் அல்ல. இது கர்த்தரால் ஆகிற ஒரு காரியம். கர்த்தர் உங்களை கரத்தில் எடுக்கணும், பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். நாட்கள் நீண்டு போய்விட்டதே, இத்தனை நாள் நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே, இவ்வளோ காலம் நான் வேதனைப்பட்டு விட்டேனே சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரால் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்க போகிறது. நிச்சயம் அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தரே அதை வாய்க்க பண்ண போகிறார். இந்த வசனத்தை முருக பிடித்து தெய்வ சமூகத்தில் விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.